வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மக்கள் நாயகன் அவர்கள் நடித்து 23ஆம் தேதி அன்று வெளியான சாமானியன் படத்தின் வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களின் படங்கள் எல்லாமே 80-90 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படமும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் படமும் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையை படைச்ச மாதிரி, அதே மாதிரி இவங்க 2 பேர் படத்துக்கு ஈக்குவலாகவே மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த படங்களும் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த சாமானியன் படத்தை திரை விமர்சனம் கொடுக்குற எல்லா சோசியல் மீடியாவிலையும் இதை சொல்லியிருப்பாங்க. இந்த சாமானியன் படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா அப்படின்னு எந்த ஒரு நியூஸ்லையும் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இப்போ இந்த சாமானியன் படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த சாமானியன் படத்துக்கு குறைவான திரையரங்குகளே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை 80-90 ராமராஜன் அவர்களின் ரசிகர்களாக இருந்தவங்க தான் இந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற 2024 இருக்கிற இளைஞர்கள் யாருமே இந்த படத்தை போய் பார்க்கல அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிற தியேட்டர் உரிமையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த படம் வெளியாகி 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளில் இந்த படத்தோட மொத்த வசூலுமே 12 லட்சம் தான் ஆகிருக்கு அப்படின்னு இந்த நியூ அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சாமானியன் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட ரிசல்ட்டும் சரி, நிறைய சோசியல் மீடியாக்களில் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. இந்த படம் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, 80-90 பெரிய நடிகர்களுக்கு ஈக்குவலா வசூல் சாதனையை படைத்தவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். இப்போ இந்த படத்து மூலமா அப்படியே வசூலில் பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சாமானியன் படத்தின் திரை விமர்சனம் காணொளியை நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். இந்த திரை விமர்சனம் காணொளியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த சாமானியன் படம் துணிவு படம் மாதிரியே சில காட்சிகள் இருக்குது. மகான் கணக்கு படத்தை அப்படியே இயக்குனர் ராகேஷ் அவர்கள் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இந்த 3 படங்களுமே பேங்க் கொள்ளை சம்பந்தப்பட்ட கதை. ஆனால் இந்த மகான் கணக்கு படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படலை. அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த துணிவு படம் ஏகே அஜித்குமார் அவர்களின் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதற்கு முதல் காரணம் ஏகே அஜித்குமார் அவர்களின் நடிப்பும் அவருடைய துணிவு தான் இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு முதல் காரணம். எந்த ஹீரோவாக இருந்தாலும் என்ன தாடி எடுத்துட்டு ரொம்ப அழகா எங்கா காட்டுங்க அப்படின்னு தான் சில ஹீரோக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் முழுவதுமே ஏகே அஜித்குமார் அவர்கள் வெள்ளை தாடியில் தான் அவர் நடிச்சிருப்பார். அப்படி இருக்கிற ஹீரோக்கள் மத்தியில் படம் முழுவதுமே முகத்தில் தாடியை வச்சுக்கிட்டு படத்தில் ஃபஸ்ட் ஹாப்பில் காமெடியாகவும் சரி, செகண்ட் ஹாப்பில் சீரியஸ் நடிப்புலையும் சரி, ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். 2வது காரணம், இந்த படம் இயக்குனர் வினோத் அவர்கள் டைரக்ஷனில் இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுத்திருப்பார். அதனால தான் இந்த துணிவு படம் ஏகே அஜித்குமார் அவர்களின் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. இப்போ இந்த சாமானியன் படமும் பேங்க் கொள்ளையை மையக்கருவாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இந்த படம் 4 நாளில் 12 லட்சம் தான் வசூல் ஆகிருக்குன்னு ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. இப்போது இந்த சாமானியன் படம் 12 லட்சம் தான் வசூல் ஆகிருக்குன்னு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற இந்த காணொளியை பற்றி
நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.